சேலம் அயோத்தியாபட்டினம் அருகே பட்டாசு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் பலியாக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், இந்த வெடி விபத்து எப்படி நிகழ்ந்தது, அந்த பலியானவர் குறித்த விவரங்கள் என்ன, மேலும் அந்த குடோனில் எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்கள் பற்றிய விவரங்கள் என்ன? தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் பட்டாசு தயாரிக்கும் பணியானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பட்டாசு குடோன்கள் மும்முரமாக பட்டாசு குடோன்களிலிருந்து மும்முரமாக பட்டாசுகள் தயாரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலம் அயோத்தியாபட்டினம் அருகே உள்ள பருத்திக்காடு பகுதியில் ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையானது இயங்கி வருகிறது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் காலை பட்டாசு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் சேலம் பருத்திக்காடு பகுதியில் உள்ள இந்த குடோனிற்கு எடுத்து வரப்பட்டது. இந்த நிலையில் அந்த குடோனிற்கு அந்த மூலப்பொருட்கள் இறக்கி உள்ளே கொண்டு செல்லும் பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் திடீரென எதிர்பாராத விதமாக அந்த பட்டாசு மூலப்பொருட்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் முழுமையாக அந்த பட்டாசு ஆலையில் இருக்கும் அனைத்து பட்டாசுகளும் வெடித்து சிதற ஆரம்பித்தது. இதில் சம்பவ இடத்திலே ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் 5க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பாக தகவல் அறிந்து விரைந்து வந்த வீராணம் காவல்துறையினர் தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் மூலமாக காயமடைந்தவர்களை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சேலம் மாநகர பகுதியில் இருக்கும் தீயணைப்பு துறை வீரர்கள் மூலமாக தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த பட்டாசு ஆலை அமைந்திருக்கும் பகுதி முழுவதுமே தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அதை நெருங்கி செல்லும் நிலை இல்லாத சூழல் இருப்பதால் அந்த தீயை தூரத்தில் இருந்து அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆலையில் எத்தனை பேர் பணியாற்றி வந்தார்கள் என்பது குறித்தும் இந்த ஆலையில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீயை கட்டுப்படுத்த முடியும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.